சித்தி பையனா இருந்தா என்ன, பெரியம்மா பையனா இருந்தா என்ன, குடும்பத்துக்கு ஒரே புத்தி தானே இருக்கும். ஏய் நான் அறிவு நாய அறிவில் உலக இன்ட்ரோலாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போயிடலாம். அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ஃபைனல்ஸில் நடந்திருக்கு. சந்தோஷமா வீடியோ போடலாம் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எதுவுமே இன்னைக்கு நடக்கல. ஏன்னா வந்து மேட்ச் அப்படி தான் போச்சு. ஆல்மோஸ்ட் பிசி கையில் தான் இருந்தது. ப்ரொட்டேரா கேபிட்டல்ஸ் கையில் தான் மேட்ச் இருந்தது. 87% ஒரு டைமில் ப்ரொட்டேரா கேபிட்டல்ஸ் தான் வின் பண்ணும் ப்ரிடிக்ட் பண்ணாங்க. பட் எவ்வளோ அழகா சோக் பண்ணாங்க. ஃபுல்லாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே சொதப்பல் தான். ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட் இருந்தது. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டாக அங்கே தான் நான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ பிரேவிஸ் தான் அந்த டைமில் வந்தான். தயவு செஞ்சு அவனை வந்து வேற டீம் ஏதாவது கொடுத்துருங்க. அப்படியாப்பட்ட நல்ல பிளேயர் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்து அழிய வேணாம். இந்த நிறைய டீம்ஸ் இருக்குது, எம்ஐ கேப் டவுனு, இதோ இப்போ வின் பண்ண சன்ரைசர்ஸ்க்கு மாதிரி டீம் கொடுத்துருங்க. அவங்களாவது வச்சு அந்த டீம் அந்த பிள்ளையை வளர்த்து விடட்டும். என்ன ஒரு நாக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். 101 ரன் கிட்டத்தட்ட அடிச்சதே 158. அதில் 101 ரன்னு பிரேவிஸ். கூட ஒருத்தனும் பார்ட்னர்ஷிப் போட்டு நிற்கல. அங்கேயே ஃபஸ்ட்டு மைனஸ். ரெண்டாவது மைனஸ், பிரேவிஸ் அவுட் ஆனால் கடைசி 13 பால் வெறும் 4 ரன்னு. அதில் வந்து மார்க்கோ யான்சன் 19th ஓவர் டபுள் விக்கெட் மெய்டன். நான் சொன்ன மாதிரி மார்க்கோ யான்சன் நல்லா போட்டானா. ஸோ மார்க்கோ யான்சனோட எக்கானமி ரேட் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 10 ரன் 3 விக்கெட்டு 2.5 எக்கானமி. பிளாஸ்ட் ஓவர் அந்த ஸ்பெல்லு, பிளாஸ்ட் ஸ்பெல். இன்ஃபேக்ட் அந்த ஸ்பெல்லு முடியும் போதே தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் சன்ரைசர்ஸ் கையில் தான் மேட்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது. செகண்ட் ஹாஃபில் ஹாஃப் ஆஃப் த டைமில் வந்து ஒரு டைம் எப்படி இருந்ததுன்னா 43-4 இருந்தது. அந்த டைமில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஜெயிச்சிரும், ஓகே, ஒரு லைட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது கிடையவே கிடையாது. உங்கள் டீமுக்கு கப்பே கிடையாதுன்ற மாதிரி ஆடினாங்க. ஸ்டப்ஸும் பிரிட்ஸ்கியும் என்ன ஒரு நாக்கு. ரெண்டு பேரும் மெயின் டீமில் ஆடுறாங்க. ஸ்டப்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட். ஏன்னா அவர் வந்து வேர்ல்ட் கப்பில் செலக்ட் பண்ணவே இல்லை அண்ட் லெஃப்ட் அவுட் பண்ணாங்க. அண்ட் இன்ஜுரி காரணமாக இப்போ அகைன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே வந்து இந்த வருஷம் சன்ரைசர்ஸ்க்கு கேப்டனாக இருந்து ஒரு பர்ஃபெக்ட் கேப்டன் நாக் இன் ஃபைனல்ஸ். ஸோ அதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இட் குட் ஹவ் பீன், உட் ஹவ் பீன்லாம் வந்து சொல்லலாம், 1008 சொல்லலாம். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நடந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த எய்ம் விமென்ஸ் பிரீமியர் லீக் தான். போங்க அங்கே போய் அடுத்த ஹார்ட் பிரேக் என்ன நாங்கள் யோசிப்போம். தேங்க்ஸ் அண்ட் பை பாய்.